நாம் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புக்கான முடிவை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நிறைவேற்றுகிற ஆண்டவர் இந்த வருஷத்தில் அவர் நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? என்ன எதிர்பார்க்கிற? சிலருக்கு நல்ல ஏற்ற துணை வேணும், சிலருக்கு இது வேணும். ஒவ்வொருத்தருடைய நினைவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் என்ன நினைவுகளை அறிந்திருந்தாலும் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளை அறிவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை கர்த்தரே சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. தீமைக்கானதல்ல, நடத்துகிற பாதை தீமைக்கானதல்ல, போகிற சூழ்நிலை தீமைக்கானதல்ல. ஒவ்வொரு காரியமும் தீமைக்காய் அவர் நடத்தவில்லை. அவர் சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்மளை நடத்த இருக்கிறார். நம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவைகளை, நம் எதிர்பார்த்து நினைத்து கொண்டிருக்கிறவைகளை, நான் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கிறவைகளை கர்த்தர் எனக்கு பரலோகத்திலிருந்து தருவார் என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் உறுதியாய் மன உறுதிப்படுத்தும் விதமாய் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் கொடுப்பேன். அவை தீமைக்கானவைகளே அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானதாய் மாறும். ஆமென். யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:42 வாசித்தான். ஏசா யாக்கோபை கொன்று போட நினைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு நல்லா வாழக்கூடாது, யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27:42. ஏசாவுடைய நினைப்பை பார்த்தா ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், யாக்கோபை அழைத்து அவன் ஏசா என்ன செய்கிறான்? கொன்று போட நினைக்கிறான். அவன் நினைவுகள் எல்லாம் அவனை அழிக்கிறதா இருக்கிறது, யாக்கோபை குறித்ததான நினைவு. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சில 2 பக்கம் திரும்பி வாசிக்கும் பொழுது தெரியும். உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர வைப்பேன், உன்னை பலுகி பெருக திரும்பி வர வைப்பேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனுக்கு எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? தன் சகோதரன் என்னை கொன்றுவிடக்கூடாது, நான் நல்ல ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பெண் கொள்வதற்காக போகிறான். அவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் கர்த்தர் அவன் எதிர்பார்ப்பை ஆண்டவர் அற்புதமாய் அவன் பேரிலே ஒரு நினைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசா நினைக்கிறான் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் யாக்கோபை குறித்து வைத்திருக்கிற நினைப்பு, இவன் யாக்கோபு இல்லை, இவன் இஸ்ரவேலாய் மாற வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் வைத்திருக்கிறார். நாம் யாக்கோபு என்று நினைத்து கொண்டு நம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். நம் ஒரு எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். யாக்கோபு மேலே ஆண்டவர் ஒரு நினைவை வைத்தார், அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனை சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடாதபடி அவனை தகப்பன் தேசத்திற்கு அவனை ஆண்டவர் திருப்பி வர வைத்தார். ஆண்டவருடைய நினைப்பு
நம் பேரில் இருக்கிறது. ஆமென். இதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என் பேரில் நீர் நினைப்பாய் இருக்கிறீரப்பா. உங்கள் பேரில் ஆண்டவர் நினைவாய் இருக்கிறார். உன் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ நினைவே இல்லாமல் இருக்கிறாயா, இல்லை எப்படி இருக்கிறாயோ, உன் பேரில் ஆண்டவர் ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார். அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. யாக்கோபு நினைத்தான், இரு பரிவாரங்களோடு சில வருஷங்கள் கழித்து அவன் ஆசீர்வாதமாய் கடந்து வந்த பொழுது அவன் இருதயம் கலங்கி பயந்தது தன் சகோதரனை குறித்து. அவன் சகோதரன் என்னை கொண்டு விடுவானோ, எனக்கு தீமை நடந்து விடுமோ என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவன் பேரில் வைத்திருக்கிற நினைவு அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு, தீமைக்கானது அல்ல. ஏசா அவனை கொன்று போடவில்லை. ஆமென். ஏசா அவனை தொடவும் இல்லை, கட்டி அணைத்து முத்தம் செய்தான். ஆமென். கர்த்தர் சமாதானமாய் முடிப்பார். இன்றைக்கு நம்ம பேரில் ஆண்டவர் ஒரு நினைப்பை வைத்திருப்பார் என்றால், ஆண்டவர் நம்ம மேல ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார் என்றால், உங்க மேல ஆண்டவர் ஒரு நினைவை வைத்திருக்கிறார் என்றால், அந்த நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தீமைக்காக நடத்தவில்லை, சமாதானத்துக்கு ஏதுவாக ஆண்டவர் அவனை நடத்தினார். நம்மளையும் ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். ஆமென். இந்த இடம் குழி தோண்டுவதற்கு நான் வந்தேன். இடத்தை அளவு பார்க்குவதற்கு பாஸ்டர் என்னை அனுப்புனாங்க. இப்போ வரும்போது கல் நட்டுறதுக்கு நான் வந்தேன். இந்த 4 கல் நட்டுவதற்கு வந்தேன். அன்றைக்கி கல் நட்டும்போது பாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, நீ இருந்து இங்கே பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வேலையாக கடந்து போயிட்டாங்க. நான் இங்கே இருந்தேன். அன்றைக்கு எனக்கு தெரியாது இந்த ஸ்தலத்தில் நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி. கர்த்தர் நினைப்பை வைத்திருந்தார். ஆண்டவர் நினைப்பை என் மேலே நினைவை வைத்திருக்கிறார். என் நினைவை நான் அறியவில்லை, ஆனால் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு தரும்படியாய் அந்த நினைப்பை எனக்கு சமீப காலத்துக்கு முன்பாக இதை வாசிக்கும் போது தான் நினைப்பூட்டினார். அந்த நினைப்பை தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் எந்த இடத்துல கல் நட்டப்பட்டதோ அந்த இடத்துல நின்று பிரசங்கிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். அவை தீமைக்கானதல்ல. ஆனால் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஊழியம் இல்லை, பணம் இல்லை, எந்த காரியமும் இல்லை, தீமைக்கானது போலவே இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவர் அந்த சமாதானமுள்ள இந்த மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்தாபனத்தின் மூலியமாய் ப்ராப்பராய் நேர்த்தியாய் ஒழுக்கமாய் ஒழுங்காய் அந்த காரியத்தை நடைபெற்று, யாரும் என்னை இங்கே கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணவில்லை, யாரும் என்னை இங்கே கொண்டு வந்து இல்லை, ஸ்தாபனமே அதை தேர்ந்தெடுத்து இங்கே போட உதவி செய்தார். இது ஸ்தாபனத்தினுடைய நினைவு அல்ல, இது மற்றவர்களுடைய நினைவு அல்ல, நான் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நினைவும் அல்ல, கர்த்தர் என் பேரில் வைத்திருக்கிற நினைவு. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நல்ல ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சபை வளர வேண்டும் என்று. நிச்சயமாகவே அதை தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் முடிப்பார். ஆமென். சமாதானத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் வாய்க்க செய்வார். அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், மனுஷருடைய தயவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம் எதிர்பார்த்திருக்கிற நினைவு பரத்திலிருந்த ஆண்டவர் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு தர வல்லவர். ஆமென். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்வார். இந்த சவுல் துன்புறுத்தப்பட்டான், துன்புறுத்தினான், சபைகளை துன்புறுத்தினான். அவனுடைய முடிவை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த சவுலை பவுலாய் மாற்ற வேண்டும். எப்படி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டுமோ அதே போல சவுலை பவுலாய் மாற்ற வேண்டும் என்கிற
முடிவை ஆண்டவர் அவன் பேரில் நினைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு எனக்கும் அதான், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக ஒரே பெயர் தான், ஜான்சன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஜான்சன் தான். சிலரை ஆண்டவர் மாற்றுகிறார். சிலருடைய பெயர்கள் இப்படி இருக்கும். இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரே அதே பெயரில் இருக்கலாம், ஒன்று தப்பு இல்லை. ஒரு பாஸ்டர் இப்போ வந்திருக்கிறாங்க, அவங்க பேர் ஆறுமுகசாமி. எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் எனக்கு வைராக்கியமாக இருந்தது. அந்த பெயரை வைத்து ஜோசப் என்று மாற்றாமல், டேவிட் என்று மாற்றாமல், எனக்கு இந்த பெயரில் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதே பெயரில் நான் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன். கர்த்தர் சவுலை பவுலாய் மாற்றினார், அதற்காக பேர் மாற்றுகிறதல்ல. பாஸ்டர் ஆறுமுகசாமி இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க அதே பெயரில். எல்லாரும் சிரித்தார்கள் அவர்கள் பெயர் சொல்லும்போது. நான் வைராக்கியம் கொண்டேன் ஆவியில். இந்த பெயரை வைத்து தேவ ராஜ்யத்தை தைரியமாய் ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நினைப்பை ஒவ்வொரு மனுஷன் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். சவுலை பவுலாய் மாற்றுகிறார். அவன் மேலே ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார். அவனை தீமைக்காக அல்ல. அனனியா அவனை பார்க்கும்போது சொல்லுகிறார், இவனா? இவன் சபையை துன்புறுத்துகிறவன் அல்லவா? இவன் மனுஷனை வேதனைப்படுத்துகிறவன் அல்லவா? இவன் கஷ்டப்படுத்துகிறவன் அல்லவா? இவனா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய அந்த நினைப்பை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப 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 ஆச்சரியப்படுகிறதா இருக்கிறது, பிரமிக்கத்தக்கதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான். இவனை என்ன பண்ண? அபிஷேகம் பண்ண. இவன்தான். இவனுக்கு நீ அபிஷேகம் பண்ண. அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு கர்த்தர் பவுலை கொண்டு போகிறார். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அந்த வசனம் எடுத்திருந்த வாசிப்பு. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், இவன் எவ்வளவாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் உழைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவன் பேரில் நினைப்பு வைத்த ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றி அவனை கொண்டு புறஜாதிகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல, ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த, தேவ ராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் பவுலை ஒரு நினைப்பை வைத்து அழைத்தார். அவனை எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் அவை தீமைக்கானவைகளே அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். எந்த பவுலை அவன் துன்புறுத்தினானோ அந்த பவுலை வைத்துதான் ஆண்டவர் தேவ சபைகளை கட்டி எழுப்பினார். ஆமென். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி 13 நிருபங்களை நம் கையில் கிடைப்பதற்கு அந்த பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் நம் பேரிலே, ஆமென், அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கொண்டு போக நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருந்து நம் பேரிலே ஆண்டவர் கொண்டிருக்கிற நினைப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இந்த ஆண்டில் ஆண்டவர் இந்த சபையிலே நிறைவேற்றி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடைய ஆண்டவராய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் தேவன் நினைத்திருக்கிறதை செய்வார். ஆமென். தேவன் நினைத்திருக்கிறதை செய்ய போகிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள், ஆமென், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகள் சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஜெயிப்பார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு ரேட்டிங் என்னென்னமோ செய்து யார் ஜெயிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பை
கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் அதை நினைத்திருக்கிறார். அந்த நினைவுகளை சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்துவார். புலம்பல் 2:17 கடைசியாய் வாசித்தால், கர்த்தர் தாம் நினைத்ததை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் தாம் நினைத்ததை செய்து முடிக்கிற ஆண்டவர். அவர் அப்படி கைவிடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல, அப்படி மூடி போடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. எத்தனை தலைமுறை ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும் அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் சொன்னால் அதை செய்து முடிக்கிற என் ஆண்டவர். புலம்பல் 2:17 வாசிப்போம். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்று சொல்லி, பூர்வ நாட்கள் முதல் கொண்டு ஆமென், தாம் கட்டளையிட்ட தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் கொண்டு வந்த பாபிலோனை குறித்து சொல்லுகிறார். இந்த பாபிலோன் உன்னை அடிமைப்படுத்துவான், இந்த பாபிலோன் உன்னை கொன்று போடுவான், இந்த ராஜா அசிரிய ராஜாவும் பாபிலோனும் உன்னை சிறைப்படுத்தி கொண்டு போவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ எங்களுக்கு சொல்லுகிறாயா? யாரு? அசிரியன் வந்து எங்களை கொன்று போடுவானா? பாபிலோன் வந்து எங்கள் மேலே கை வைத்து விட்டுவானா? ஆசீர்வாதத்தை சொல்லும்போது இந்த ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் ஒரு எச்சரிப்பு செய்தியை எரேமியா சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயம் கேட்கவில்லை. இன்றைக்கு சபையினுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் சொல்லும்போது நல்லா இருக்கும், ஆனால் எச்சரிப்பின் செய்தியும் நீதியின் செய்தியும் வரும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல எரேமியா அதை செய்கிறார். அது நிமித்த எரேமியா துன்பமும் படுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை பாபிலோன் கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி. அவர்களை ஒப்பு கொடுத்த பிறகு புலம்பல் பாடின பொழுது அங்கிருந்து வந்த வார்த்தை தான், கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். ஆமென். பூர்வ நாட்கள் முதல் கொண்டு தாம் கட்டளையிட்ட தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். எத்தனை முறையோ நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, இந்த பாபிலோன் வருகிறான், உங்களை சிறைப்பிடித்து போகிறான் என்று சொல்லி. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. இன்றைக்கு நம்மளும் அப்படிதான் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். யாருக்கும் அந்த மனப்பக்குவம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. ஆனால் கர்த்தர் நினைத்ததை செய்தார். ஆமென். அது கெட்டதாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் ஆண்டவர் நினைத்து விட்டால் அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். அதை மறந்து விடக்கூடாது. அதனால தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஆழமாக இருக்கிற வசனம். கர்த்தர் தம் நினைத்ததை செய்தார். தம் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்தால் அழித்து விடுவார். தம் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர் சித்தம் வைத்தார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்லுகிறது வசனம். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்து அந்த பாபிலோனுக்கு இந்த ஜனங்களை கொடுத்து விட்டார். அந்த ராஜாக்கு இந்த தாம் சொந்த ஜனங்களை அடிமையாய் போங்கள் என்று கொடுத்து விட்டார். ஏனென்றால் கர்த்தரை வேதனைப்படுத்தினார்கள். அப்பொழுது தான் அவர்கள் சிறையிலிருந்து மனம் திரும்புகிறார்கள். ஆண்டவரே, நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், நான் உங்களை தேடலை, இப்போ நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? நான் மறுபடியும் ஜெப ஆவியிலே நிரம்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் மறுபடியும் உம்மை அற்புதமாய் ஆராதிக்க எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய முடிவுகள் என்று சொல்லி ஜனங்களுக்கு வார்த்தை வருகிறது. அவைகள் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். உங்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதோடு நான் விடப்போகிறதில்லை. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகள், விடுதலை வேணும், விடுதலை வேணும். 70 வருஷம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதையும் தெளிவாக சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நினைப்பு அவ்வளோ ஒரு ப்ராப்பர் அண்ட் கரெக்டாக இருக்கும். சில வேளையில் நம்ம கூட எழுதும்போது சில வார்த்தைகளை மிஸ் பண்ணுவோம். அரசாங்கத்திலே கூட சில தவறுகள் ஆங்காங்கே நடக்கும். ஆனால் ஆண்டவர் பார்வையில் அப்படி கிடையாது. அவர் தெளிவாய் சொன்னார், 70 வருஷம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. 70 வருஷம் கழித்து
நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் பேரில் நான் நினைப்பாக இருக்கிறேன். நீ 70 வருஷம் சிறையில் அனுபவி, ஆனால் நான் உன் பேரில் நினைப்பாக இருக்கிறேன். உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? சமாதானத்துக்கு ஏதுவானது தான், அவை தீமைக்கானதல்ல. நீங்கள் வந்த பிறகு தேவனை மறுபடியும் அவர்கள் ஆராதிப்பார்கள். மறுபடியும் தேவாலயம் கட்டப்படும், மறுபடியும் எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின ஆண்டவர், சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிற ஆண்டவர். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்வார். ஆமென். ஆண்டவர் தாம் நினைத்ததை செய்வார். ஒவ்வொருவர் பேரிலும் ஆண்டவர் ஒரு நினைப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் நமக்கு செய்ய வல்லமை உடையவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரிடத்தில் இந்த மாதத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேர் நினைவாய் இருக்கிறேன். உன் நினைவுகளை அறிந்தேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே